ஒருவன். இந்த அறிபவனை இயக்குவிப்பவன் அவன் ஒருவன். இந்த இயக்கு வைப்பவன் மட்டும்தான் இறைவன் என்று நாம் எல்லாம் அழைக்கிறோம். என்றால் நாம் இயக்கு வைப்பவர் இல்லை. நமக்கே அந்த சக்தி இருந்திருந்தால் நாம் பிறக்கும் போது ஊமையாக இருந்த நம்மை பேச வைக்க நமக்கு இயலும். குருடனாக இருந்தே நம்மை கண் பார்வை உள்ளவனாக இயக்குவதற்கு நமக்கு இயலும். ஊமையாக பிறந்த நம்மை பேசுவதற்குண்டான இயக்க சக்தியாக நமக்கு மாற்ற முடியும். அப்படியெல்லாம் நமக்கு அந்த சக்தி இல்லை. கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி, கண்ணுக்கு தெரியாத சக்தியை கொடுப்பவன் ஒருவன். இதன் கட்டுப்பாட்டில் தான் நாம் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு இதனை கட்டுப்படுத்துவன் எவனும் இல்லை, இறைவன் இல்லை என்று பாட்டு பாடிக்கொண்டு நாம் தான் எல்லாம் என்று அஞ்ஞானப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒன்றுமே நம்மிடமில்லை என்பது யாருக்கும் இதுவரைக்கும் தெரியவில்லை. பேசிக்கொண்டே இருக்கும்போது அடுத்த நிமிஷமே மரணம் வந்தாலும் யாருக்கும் தெரியாது. பேசிக்கொண்டிருக்கும் போதே ஒரு பெரிய நோய் நொடி உள்ளே ஓடிக்கொண்டிருந்தாலும், நோய் நொடி புதிதாக வருவதாக இருந்தாலும் யாருக்கும் எதுவும் புரியாது.